இங்கே அமர்ந்திருக்கும் போதகருக்கும் சபை விசுவாச மக்கள் யாவருக்கும் இன்றும் என்றும் உயிரோடு இருக்கும் நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துக்கள். நம்ம இங்கே இயேசுவின் பாடு மரணத்தை நினைவு கூறும்படியாக நம்ம இங்கே கடந்து வந்திருக்கிறோம். நம்ம இயேசு கிறிஸ்து ஏன் மரித்தார்? நம்முடைய பாவத்தின் நிமித்தம் நாம் அடைய வேண்டிய தண்டனையை இயேசு ஏற்றுக்கொண்டு நாம் மறிக்க வேண்டிய இடத்தில் நம்மளுடைய நஸ்ரேனாக இயேசு கிறிஸ்து மரித்தார். இயேசு ஆனவர் கல்வாரி சிலுவையில் 3 ஆணிகளால் அடிக்கப்பட்டு தலையில் முள்கிரீடம் சூட்டப்பட்டு கொண்டிருக்கும் போது அந்த கல்வாரி சிலுவையில் 7 பூக்கள் பூத்தது. அந்த சிலுவை மரத்தில் பூத்த 5வது பூ தான் தவிப்பூ. யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றான். அப்போ தாகம் என்பது ஒன்றன் மீது உள்ள வாஞ்சை இல்லைன்னா விருப்பமாக காணப்படுகிறது. இப்போ இந்த தாகம் என்கிற வேர்டை நமக்கு ரொம்ப தண்ணீர் தாகம் ஏற்பட்ட நம்ம என்ன சொல்லுவோம்? எனக்கு தாகமாக இருக்குது அப்படின்போம். எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமான தாகம் இருக்கும். இப்போ ஒரு கூலிக்காரன் வேலை பார்க்குறான்னா இந்த வாரம் முடியும் போது ஒரு கூலிக்காக அவன் தாகத்தோடு நிற்பான். நம்ம எல்லோரும் ஒரு மந்த்லி சேல்ரி வாங்கும்போது நம்ம அதில் ஒரு தாகமாக இருப்போம். இப்போ 7 வார்த்தைகள் நம்ம பேசுகிறோன்னா நமக்கு என்னது தாகம் ஏற்படும். நம்ம நல்லா ப்ரெசன்ட் பண்ணணும் என்கிற ஒரு தாகம் நமக்கு இருக்கும். அதே போல தான் நம்மளுடைய நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில் என்ன சொல்கிறாரு? நான் தாகமாக இருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிறார். அப்போ சொல்லும்போது அங்கே கீழே நிற்கிறவங்க எல்லாரும் இந்த தாகத்தை உலக பிரகாரமான ஒரு தாகமாக அவங்க புரிந்து கொள்கிறாங்க. வேதத்தில் வாசிக்கிறோம் நிறைவேறத்தக்கதாக அப்படின்ட்டு சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போ பிதாவானவர் நம்ம இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பின நாள் முதல் அவருடைய சித்தம் செய்யாமல் பிதாவானவருடைய சித்தத்தின்படி ஒவ்வொரு காரியத்தையும் அவர் செய்து வந்தார். வசனம் சொல்லுது, வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக இயேசு தாகமாக இருக்கிறேன் என்றார். வேதத்தில் பார்க்கிறோம் நம்ம இயேசு கிறிஸ்துக்கு தாகம் ஏற்பட்டதா? அவர் தண்ணி வாங்கி குடித்ததாக சொல்லப்பட்டிருக்கிறார். அவர் தண்ணீர் கேட்டார். சமாரியா ஸ்திரீ எல்லாருக்குமே தெரியும். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 8, 9, 10 ஆகிய வசனங்களில் வாசிக்கும் போது சமாரியா ஸ்திரீ கிட்ட போய் என்ன கேட்டார்? என் தாகத்துக்கு தா என்று கேட்டார். என் தாகத்துக்கு தண்ணீர் தா என்று கேட்டாரா? இல்லை, என் தாகத்துக்கு தா என்று கேட்டார். ஆனால் அவர் அந்த தண்ணி வாங்கி கொடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கா? இல்லை. அவர் என்ன சொன்னார்? நான் கொடுக்கும் தண்ணீரோ அது ஜீவ தண்ணீராக இருக்கிறது என்று நம்ம வேதாகமத்தில் நம்ம பார்க்கிறோம். இனி ஒரு இடத்துல பார்க்கிறோம். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 35வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். பசியாக இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர். தாகமாக இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர். அந்நியனாக இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர் அப்படின்ட்டு வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்போ பசியாக இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர். பசியாக இருந்ததுனால எனக்கு போஜனம் கொடுத்தீர். அந்நியனாக இருந்தேன், என்னை நீங்கள் சேர்த்து கொண்டீங்க. அப்போ தாகமாக இருந்தேன், அதுக்கு கரெக்டான வேர்டு என்ன வந்திருக்கணும்? தாகமாக இருந்தேன், எனக்கு தண்ணீர் கொடுத்தீர்கள்ட்டு இருக்கணும். அதனால் என்ன இருக்குது? தாகமாக இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர் என்று அங்கே அந்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறார். அப்போது இந்த தாகம் ஏசப்பாக்கு இருந்த தாகம் தண்ணீர் தாகமே இல்லை. அப்போ ஏசு கிறிஸ்துக்கு இருந்த தாகம் எது? மார்க் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். வெள்ளைப்போளம் கலந்த திராட்சரசத்தை அவர்கள் எனக்கு குடிக்க கொடுத்தார்கள், அவர் அதை ஏற்கவில்லை என்று நம்ம வாசிக்கிறோம். இந்த வசனத்தின்படி பார்த்தோன்னா இந்த யூத பெண்கள் பண்டைய காலத்தில் என்ன பண்ணுவாங்களாம்? யாருக்காவது சிலுவை தண்டனை என்று அறிவிக்கப்பட்டுச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்களாம்? வெள்ளை போலம் கலந்து அந்த திராட்சை ரசத்தை ரெடி பண்ணுவாங்களாம். இந்த வெள்ளை போலமும் இந்த திராட்சை ரசம் இந்த ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணும்போது அது ஒரு விதமான ஒரு போதை இதாக மாறும். அது அவங்களுக்கு வேதனை எதுவும் வராது என்கிறதற்காக அவங்க ரெடி பண்ணுவாங்க. இது 2 காரியம் இதுக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. ஒன்று சிலுவையில் அறையப்படும் போது வலி வேதனையில் அவங்க கதறக்கூடாது என்கிறதுக்காகவும், இன்னொன்று அவர் யாருமே உடனே சாகக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சாகணும் என்கிறதுக்காகவும் இந்த வெள்ளைப்போளம் கலந்த இந்த திராட்சை ரசத்தை கொடுப்பாங்களாம். அதே போல் தான் இதை இயேசு கிறிஸ்துக்கு அவங்க கலந்து கொடுத்தாங்க. ஆனால் நம்மளுடைய இயேசு கிறிஸ்து அது குடிக்கவே இல்லை. அதை அவர் மறுத்தாருன்ட்டு நம்ம வாசிக்கிறோம். எதுக்காக அவர் மறுத்தார்? அவர் சிலுவையில் சொல்கிறாரு, வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக நான் தாகமாக இருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிறார். அப்போ இந்த வேத வாக்கியம் அவர் கொடுத்த அந்த வாக்கின்படி அவர் இந்த வெள்ளைப்போளம் கலந்து அந்த திராட்சை ரசத்தை அவர் மறுத்தார். அப்போ ஃபஸ்ட்டு கொடுத்த இந்த திராட்சை ரசத்தை அவர் வாங்கலை, அவர் மறுத்தார். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது, இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார் என்று நம்ம வாசிக்கிறோம். அப்போ
இந்த இயேசு கிறிஸ்து காடியை வாங்கின பின்பு, இந்த காடி வந்து இங்கிலீஷில் நம்ம வந்து பார்க்கும்போது இந்த காடிக்கு என்ன வேர்ட் கொடுத்துருக்காங்கன்னா வினிகர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ வினிகர் வந்து எந்த விதமான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும்னு நம்மளே நினைத்துக்கொள்வோம். அதுக்கப்புறம் வந்து இந்த கடற்காளானிலே தோய்த்து, இது வந்து ரொம்ப கசப்பு கலந்த ஒரு இதாக தன்மையாக இருக்கும். அப்போது அவர் வந்து அந்த திராட்சை ரசத்தை கொடுத்ததை வந்து அவர் வந்து மறுத்தார். ஆனால் அவர் இந்த காடியை மட்டும், இந்த கசப்பை மட்டும் அவர் வந்து ஏற்றுக்கொண்டார். நான் இப்படி நினைக்கிறேன், இதுவும் ஒரு வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக அவர் இந்த கசப்பை வந்து அவர் வந்து ஏற்றுக்கொண்டார். என்னாகமம் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கும்போது, அவர்கள் அதை 2ஆம் மாதம் 17ஆம் தேதி அந்தி நேரமான வேளையிலே ஆசரித்து அதை புளிப்பில்லா அப்பங்களோடும் கசப்பான கீரைகளோடும் புசித்து. அப்போ கசப்பு என்பது பஸ்கா பண்டிகை கொண்டாடும் ஒவ்வொரு பேரும் அந்த கசப்பை வந்துட்டு எடுத்துக்கொள்ள வேண்டும். இது வந்து என்னாகம புஸ்தகத்தில் கர்த்தர் கொடுத்த ஒரு கட்டளையாக காணப்படுகிறது. சங்கீதம் 69ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கும்போது, என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்திற்கு காடியை கொடுத்தார்கள் என்று நம்ம வேதாகமத்தில் வந்து வாசிக்கிறோம். இந்த வசனம் வந்து இயேசுவின் சிலுவை பாடுகளை குறித்து முன்னறிவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதமாக காணப்படுகிறது. அப்போ இந்த வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக அவர் இந்த காடியை வந்து வாங்கினார். இந்த காடியை வாங்கின பின்பு இந்த கசப்பை வந்து அவர் வந்து ஏற்றுக்கொண்டார். இப்போ இது வந்து எந்த நாளில் நடக்கிறதுனா, பஸ்கா பண்டிகையின் ஆயத்த நாளாக இருக்கிற அந்த நாட்களில் வந்து இது நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்து யாரு? ஒரு யூதன். இயேசு வந்து எந்த ஒரு பஸ்கா பண்டிகையையும் அவர் வந்து மிஸ் பண்ணவே இல்லை. நான் இப்படி நினைக்கிறேன், அவர் வந்து இது வந்து பஸ்கா பண்டிகையை வந்து எல்லாருமே வந்து ஆசரித்து தான் ஆகணும். இது வந்து ஒரு நியாயப்பிரமாண ஒரு நீதி, ஒரு கட்டளையாக தேவன் வந்து கொடுத்துருக்காரு. அப்போ நான் இப்படி நினைக்கிறேன், இயேசு கிறிஸ்து வந்து இந்த கசப்பை வந்து ஏற்றுக்கொள்ளலைன்னா அங்கே உள்ளவங்க வந்து இப்படி சொல்லியிருக்கலாம், அவர் வந்து பஸ்காவை வந்து ஆசரிக்கலாம். அந்த யூதனுக்கு ஒரு மைனஸ் பாயிண்டாக அங்கே வந்து காணப்பட்டிருக்கு. ஆனால் ஏசப்பா வந்து தானும் பஸ்காவை ஆசரிக்கணும் என்பதற்காக அந்த திராட்சை ரசத்தை மறந்துட்டு இந்த கசப்பை வந்து அவர் வந்து ஏற்றுக்கொண்டார். அப்போ இதிலிருந்து இயேசு சிலுவையில் வந்து இயேசு எதையெல்லாம் ஏற்றுக்கொண்டாரோ அதையெல்லாம் நாம் நம்மளுடைய வாழ்க்கையில வந்து விட்டுவிடணும். அவர் எதெல்லாம் சிலுவையில் இழந்தாரோ அதையெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில வந்து நம்ம வந்து பெற்றுக்கொள்ளணும். அவர் எதையெல்லாம் ஏற்றுக்கொண்டார்? பாடை ஏற்றுக்கொண்டார், அடிகளை ஏற்றுக்கொண்டார், கசப்பை ஏற்றுக்கொண்டார். அங்கே நின்னவங்க எல்லாருமே வந்துட்டு நன்மை பெற்றவங்க தான் அங்கே நின்னாங்க. அவர் எல்லாருமே வந்து என்னது, அவங்கள ஏசப்பா வந்து இகழ்ந்தாங்க. எதையெல்லாமே இழந்தாருன்னு பார்த்தோன்னா, மகத்துவத்தை அவர் இழந்தார், மகிமையை இழந்தார், கனத்தை இகழ்ந்தார், அதுக்கப்புறம் வந்து ஐஸ்வர்யத்தை வந்து அவர் இழந்தார். அப்போ இயேசு கிறிஸ்து வந்து சிலுவையில் வந்து என்னெல்லாம் இழந்தாரோ அது எல்லாமே நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து திரும்ப வந்து பெற்றுக்கொள்ளணும். 5வது வார்த்தை என்னது? தாகம். இந்த தாகத்தை வந்து அவர் வந்து கசப்பை வந்து அவர் வந்து ஏற்றுக்கொண்டார். 6வது வார்த்தை என்ன சொல்லியிருக்காரு? முடிந்தது. அப்போது நம்மளுடைய வாழ்க்கையில் கசப்புன்னு வந்து வந்துச்சுன்னா நம்மளுடைய வாழ்க்கை என்ன ஆயிரும்? முடிந்து போயிடும். அப்போ கசப்பு நம்மளுடைய வாழ்க்கையில் இருந்த அவர் வந்து சிலுவையில் வந்து கசப்பை வந்து ஏற்றுக்கொண்டார். கசப்பை ஏற்றுக்கொண்டதுனால நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து கசப்பு என்கிற ஒரு சுபாவம் இருக்கணுமா? நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து கசப்பென்கிற ஒன்று வந்து இருக்கக்கூடாது. நம்ம ஒரு சைடு நம்ம பார்த்தோன்னா சிலுவையில் தொங்கிட்டு இருக்காரு, ரத்தம் வந்து நிறைய போயிட்டே இருக்குது. ரத்தம் போகும்போது அந்த தண்ணீரும் வந்து போயிட்டே இருக்கும். அப்போ வந்து யாருக்கா இருந்தாலும் என்னது, ரத்தம் வந்து போயிட்டுன்னா நமக்கு வந்து தண்ணி தாகம் இருக்குது. யாருக்காச்சும் ஆக்சிடென்ட் ஆனால் கூட என்னது, அவங்க முதல்ல என்ன கேட்பாங்க? எனக்கு கொஞ்சம் தண்ணி தாங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போது ரத்தம் வெளியில் போகும்போது என்ன ஏற்படும்? தண்ணீர் ஏற்படும். அப்போ அங்கே ஏசப்பா சொல்லுகாரு, தாகமாக இருக்கிறேன் அப்படின்ட்டு சொன்னார். ஆனால் வந்து தண்ணியை வந்து அவர் கேட்கல. அப்போ இந்த தாகம் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், இது வந்து ஒரு ஆத்ம தாகமாக குறிக்கப்படுகிறது. இந்த தாகம் வந்து அவருடைய சரீரத்தில் உள்ள தாகத்திற்காக இல்லை, அவருக்குள்ள இருந்து ஆத்மா வந்து கலங்குகிறது. எல்லாவற்றையும் இழந்து வந்து அவர் நிற்கிறாரு. இவங்க எல்லாருமே வந்து எனது ஒன்றுமே புரிஞ்சுக்கலையே, இவ்வளோ நான் பாடுபட்டுமே வந்து மக்கள் வந்து ஏற்றுக்கலையே என்கிற ஒரு ஆத்மா தாகம் வந்து இவருக்கு உள்ளாடி வந்து இருந்துச்சு. அதனால தான் அவருடைய இந்த தாகம் வந்து அவருடைய உள்ளிருந்து ஒரு ஆவியானவர் வந்து ஆவியானவரின் குரலாக வெளிப்படுகிறது. நம்மளும் அப்படி தானே, நம்ம வந்து எல்லாம் இழந்து போய் இருக்கும்போது சத்தமாக கத்தி அழுதா நமக்கு வந்து நல்லா இருக்கும்.
சர்ச்சில் போய் ப்ரேயர் பண்ணி சவுண்டாக நமக்கு அழுதா நமக்கு நல்லா இருக்கும். நமக்குள்ளே உள்ளிருந்து ஒரு ஆவி வந்து நமக்குள்ளாடி வந்து பேசு. பைபிளில் நம்ம ஒரு ஸ்டோரி பார்க்குறோம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 22, 23, 23 ஆகிய வசனங்களில் நமக்கு எல்லாருக்குமே இந்த கதை தெரியும். சோதோகுமார பட்டணத்தின் கதை. அங்கே அந்த பட்டணத்தில் வந்து பாவம் கொடியதாக இருந்ததாக நம்ம வேதாத்தமத்தில் வாசிக்கிறோம். அப்போ சோதமின் மேல் வந்து தேவனது நியாய தீர்ப்பு வராமல் இருக்க அவர் வந்து தேவனிடத்தில் வந்து பரிந்து பேசுகிறாரு. எத்தனை முறை அவர் வந்து பரிந்து பேசுகிறாரு? 6 முறை வந்து அவர் பரிந்து பேசுகிறாரு. என்ன சொல்றாரு? 50 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ, 40 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ, 30 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ, லாஸ்ட் அவர் என்னது 10 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ அப்படின்ட்டு கேட்குறாரு. அதற்கு தேவன் என்ன சொல்றாரு? அழிப்பதில்லை அப்படின்ட்டு சொல்லுறாரு. அப்போ நம்முடைய பட்டணத்திற்காக நம்ம வந்து அழிந்து போகிற ஆத்துமாக்காக நம்ம என்ன பண்ணணும்? நம்ம வந்து திறப்பிலே வந்து நிற்க வேண்டும். ஆபிரகாம் வந்து அழிந்து போகும் ஆத்துமாக்களுக்காக அவர் நின்றது போல நாமும் வந்து அந்த அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக நம்ம வந்து திறப்பிலே நிற்கணும். ஆத்துமாக்களை வந்து நம்ம ஆதாயம் படுத்துறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்காக வந்து என்னது, அவங்க கடைசி வரைக்கும் நிலைநிற்கணுக்காக நம்ம வந்து ஜெபிக்கணும். நமக்கு இப்போ ஏசப்பா வந்து நல்ல ஒரு வாய்ப்பை வந்து தந்திருக்கிறாரு. வேதாகமத்தில் நம்ம பார்க்கும்போது வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணவங்க யார்? ஐஸ்வர்யவான், லாசரு. இந்த கதை வந்து நமக்கு தெரியும். இந்த ஐஸ்வர்யவான் என்ன பண்ணா? அவனுக்கு கொடுத்த அந்த வாய்ப்பை வந்து அவன் வந்து பயன்படுத்தவே இல்லை. நான் எங்கே போய் யோசித்தான்? நரகத்தில் போய் யோசித்தேன். நான் போய் என் சகோதரனுக்கு நான் சொல்லிட்டு வரேன். அப்போ நமக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பில் நமக்கு வீட்டிலேயே நிறைய பேர் வந்து இருப்பாங்க, ரட்சிக்கப்படாதவங்க இருப்பாங்க. நமக்கு ஏசப்பா தந்திருக்கிற இந்த வாய்ப்பை வந்து நம்ம வந்து பயன்படுத்தணும். நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம கிடைக்கின்ற ஒவ்வொரு நாட்களிலும் வந்து ஆத்துமாக்களை ஆதாயம் செய்து ஆத்துமாக்களுக்காக திறப்பிலே நிற்போம். அதுதான் ஏசப்பா கடைசியாக அந்த ஒரு தாகத்தை தான் சிலுவையில் வந்து சொல்லிட்டு போயிருக்காரு, நான் வந்து தாகமாக இருக்கிறேன் அப்படின்ட்டு. எனவே இங்கே வந்திருக்கும் நாம் ஒவ்வொரு பேரும் நாம் கேட்டது போல நம்மளுடைய வாழ்க்கையில் கசப்புகளை மாற்றி அவர் மேல் நம்பிக்கையாக இருந்து அவருடைய தாகத்தை தீர்த்து அவருடைய ராஜ்யத்தில் பங்குள்ளவர்களாய் மாறுவோம் என்று கூறிக்கொண்டு என்னுடைய வார்த்தையை முடிக்கிறேன். இந்த பாடுகள் உந்தன் வாழ்வுக்காய் சொந்த படுத்தி ஏற்றுக்கொண்டார்.